சரியா? குலதெய்வ குறை, குலதெய்வத்துக்கு குறை நீங்கள் வச்சது கிடையாது, உன்னோட தாய் வச்ச குறை. சரியா? குறைக்கு உண்டானது நீ வயிற்றில் இருக்கும் போதே நல்லபடியாக பிறந்து எடுத்துட்டா. சரியா? உன் இடத்துக்கு நான் போட்டு பொங்க வச்சு 10 பேர்த்துக்கு நான் சாப்பாடு போடுறேன்ட்டு. சரியா? இன்னும் வர செய்யலை, செய்யலை, இன்னும் வர செய்யலை. சரியா? அதை சீக்கிரம் செய்ய சொல்லு. அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்து குலதெய்வத்தை அழைச்சிக்கணும். அபிஷேகம் பண்ணி பொங்க வச்சா அப்பா ஏற்றுக்குவார்? அதெல்லாம் ஏற்றுக்குவேன். நான் தான் உன்னோட குறைய அங்கே போய் சரி பண்ணுன்னு நான் சொல்கிறேன். இப்போ தான் போய் செய்ய போகிறேங்க. அப்போ அது அபிஷேகத்தில் சுத்தப்படுத்தி தானே செய்யணும், சுத்தப்படுத்தி தானே செய்யணும். உன்னோட குறைய எத்தனையோ பிரச்சனையோ எவ்வளவோ தாண்டி எல்லா இடத்துக்கும் போய் செஞ்சுருப்பீங்க, அங்கே இன்னும் செய்யலை. அப்போ அவரை குளிர்ச்சிப்படுத்தி தானே சரி பண்ண முடியும். இப்போ குளிர்ச்சிப்படுத்தி அதுக்கு உண்டானது செஞ்சு ஒரு 10 பேருக்கு அன்னதானம் போட்டுருவாங்க. சரி, அபிஷேகம் செய்யறேன். ஆனால் இதுக்குன்னு சொல்லி நான் என்ன செஞ்சதே இல்லை. செய், அப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. செய், அப்போதான் உனக்கும் நல்லா இருக்கும், நீ பெத்த வாரிசுக்கும் நல்லா இருக்கும். புரியுதா? இதனால் எத்தனை பிரச்சனையை சந்திச்சு வந்தாச்சு. போய் பண்ணிட்டு வாங்க. சரி, தொழில் முழுக்க எல்லாமே போய் செஞ்சுட்டு வா. அதை முதல்ல பார்க்கணும். சரியா?